Good morning students. இன்னைக்கு 4th standard social பார்க்க போறோம். Socialல யூனிட் 3 rights and duties of children. அதாவது குழந்தைகளுக்கு கூடிய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம நாட்டுக்கு குழந்தைகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நம்ம நாட்டுல குழந்தைகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படின்றத லெசன்ல பார்க்க போறோம். First learning objectives பாருங்க. Children will able to define citizen of a country. First citizen of the country அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம். List the rights of children. குழந்தைகளுக்கு என்ன மாதிரி உரிமைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். Then describe right to survival. அவங்களுக்கு வந்து வாழ்றதுக்கான ரைட்ஸ் என்ன அப்படி இருக்கிறத பார்க்க போறோம். தென் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக இருக்க ரைட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். தென் give details about right to protection and participation. அதாவது ப்ரொடெக்ஷன் அப்படின்றது பாதுகாப்பு, பார்ட்டிசிபேஷனா பங்கேற்பு. அவங்களோட பாதுகாப்புலையும் அவங்களோட அந்த பங்கேற்புகளையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன அப்படின்றதையும் இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் ஸ்கூல் டுடே ரமேஷ் had an interesting day. He learned many rules that he must follow in class. Let us listen to him talking to his mother about this class. அதாவது இன்னைக்கு நாள் வந்து எப்படி இருந்துச்சு, ரமேஷுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாளாக இருந்துச்சு அவனோட ஸ்கூலில். ஏன் அப்படின்னா அவங்க ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கிளாஸ் ரூமில் நிறைய ரூல்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் அந்த பையன் என்ன பண்ணுறான், அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட பேசுகிற விஷயங்களை வச்சு நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த லெசன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், அந்த பையன் சொல்கிறான், டுடே மை கிளாஸ் டீச்சர் has given us a list of rules that we all have to follow. அம்மா அந்த பையன் சொல்கிறான், அம்மா எனக்கு எங்கள் டீச்சர் என்ன பண்ணாங்க, ஒரு லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ், நிறைய ரூல்ஸ் கொடுக்க ஒரு லிஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். தட்ஸ் குட், நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. We should not change our seats in the middle of the class time in school as it would disturb others. Like this there are so many rules அம்மா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன ஒரு ரூல் சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களோட பிளேஸில் எங்களோட சீட்ஸில் நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, வேறு மிடில் ஆஃப் த ஸ்கூல் டைமில் நாங்கள் பிளேஸ் வந்து மாறி மாறி உட்காரக்கூடாது. அந்த மாதிரி நாங்கள் செய்கிறது என்னவா இருக்கும், மற்ற பசங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி இன்னும் நிறைய ரூல்ஸ் வந்து சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரூல்ஸ் ஆர் made so that the class can work together properly without disturbing others. அதாவது நான் நினைக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ரூல்ஸ், இந்த மாதிரி விதிமுறைகள் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், கிளாஸ் விதிமுறைகள்னால கிளாஸில் இருக்க எல்லாருமே ஒர்க்கிங் டுகெதர், எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா அந்த கிளாஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராகவும் நடக்கும், மற்றவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஐ அண்டர்ஸ்டூட் அவர் டீச்சர் செட் த சேம். அந்த பையன் என்ன சொல்கிறான், எனக்கு புரியுதுமா, எங்கள் டீச்சரும் இதே தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இப்போ அவங்க அம்மா பேசுகிறாங்க பாருங்க. Do you know there are rules that all citizens of the country have to follow? உனக்கு தெரியுமா, எல்லா குடிமக்களுமே பின்பற்ற மாதிரி விதிமுறைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. சிட்டிசன், வாட் இஸ் த மீன் அம்மா, சிட்டிசனா அப்படின்னா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க பாருங்க, சிட்டிசன் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் அ மெம்பர் ஆஃப் த கண்ட்ரி. சிட்டிசன்னா யாரும் இல்லை, சாதாரண ஒரு நபர் தான் யார் சிட்டிசன். அவர் வந்து அந்த நாட்டோட உறுப்பினர், அதாவது அந்த நாட்டிலே பிறந்த அந்த நாட்டிலே வளர்ந்த அந்த குடிமக்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்னன்னு சொல்கிறாங்க, சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. A citizen enjoy the rights given to him or her by the country. அதாவது அந்த சிட்டிசன்ஸ், அதாவது அந்த குடிமக்கள் என்ன பண்ணலாம், அவங்க அந்த நாட்டில் அவங்களுக்கு கொடுத்துருக்க உரிமைகளை அவங்க ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணலாம், அவங்க அனுபவிக்கலாம். அந்த உரிமைகளை என்ன பண்ணலாம், அவங்க அனுபவிக்கலாம். அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன இருக்குது, சர்டைன் ரைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணலாம், அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். தென் ஓகே, ஹூ செட்ஸ் த ரூல்ஸ் ஃபார் சிட்டிசன், அப்படி அதெல்லாம் யார், இந்த கடமை விதிமுறைகள்லாம் யார் வந்து இந்த சிட்டிசன்ஸ்க்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க பாருங்கள், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா செட் ரூல்ஸ். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் என்ன பண்ணுது, இந்த மாதிரி விதிமுறைகளெல்லாம் குடிமக்களுக்கு வந்து வகுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The set of rules of a country is known as constitution. இந்த நாட்டோட விதிமுறைகளோட தொகுப்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அரசியல் அமைப்புனா இங்கிலீஷில் கான்ஸ்டிடியூஷன். The constitution lays down certain rules to help the country work together smoothly. அதாவது ஒரு நாடு வந்து சிறப்பாக இணைந்து செயல்படுறதுக்கு வந்து இந்த அரசியலமைப்பு சட்டமும் அதில் இருக்க விதிமுறைகள் தான் என்ன பண்ணுது, நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே லெட்டர்ஸ் நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Do you know the number of years it takes for a foreigner to get Indian citizenship? அதாவது வேறு நாட்டில் பிறந்த ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்திய குடியுரிமை ஒரு இந்தியன் சிட்டிசன் ஆகணும் அப்படின்னா எத்தனை வருஷம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு
கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இஃப் அ ஃபாரினர் ஸ்டேஸ் இன் இந்தியா ஃபார் 12 இயர்ஸ் அண்ட் தே கேன் கெட் இந்தியன் சிட்டிசன்ஷிப். அதாவது வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 12 வருஷங்கள், இந்தியாவில் 12 வருஷங்கள் தங்கி இருந்தால் தான் அவருக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா நாட்டிலையுமே சிட்டிசன் சொல்ல முடியாது. ஒரே அந்த நாட்டிலே பிறந்து அந்த நாட்டிலே வளர்றவங்களான்னு சொல்லுவாங்கன்னா சிட்டிசன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அப்படிதான். அடுத்து பாருங்க, மறுபடியும் இன்னொரு டூ யூனோ கொடுத்துருக்காங்க. த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் த lengthiest constitution of the world. The original document has handwritten. அதாவது இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது உலகத்திலேயே ரொம்ப நீளமான அரசியலமைப்பு. மற்ற வேர்ல்டில் மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிறத விட நம்மளோட இந்த இந்திய அரசியலமைப்பு தான் ரொம்ப நீளமான அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஒரு ரிட்டன் இதெல்லாமே என்னது அப்படின்னா ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட், கையால் எழுதப்பட்ட ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். So that my teacher said, if we follow these rules we will become responsible. Does constitution make citizens responsible? அந்த பையன் சொல்கிறான், அதனால தான் இந்த விதிமுறைகள்லாம் நம்ம பின்பற்றினா தான் நம்ம வந்து ரொம்ப பொறுப்பானவங்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீச்சர் சொன்னாங்களா? சப்போஸ் இந்த அரசியலமைப்பு சட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் தான் அந்த மக்கள் வந்து பொறுப்பான குடிமக்களாக உருவாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அது அவங்க அம்மா சொன்னாங்க, எஸ் இட் ஹெல்ப்ஸ் ஆல் பீப்புள் டு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி. கண்டிப்பாக உங்கள் டீச்சர் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது நிச்சயமாக வந்து எதிர்காலத்தில் நாட்டில் நமக்கு இருக்க ரூல்ஸையும் நமக்கு இருக்க டியூட்டிஸையும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யணும், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பொறுப்புமிக்க குடிமகனாக இருக்கணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, சைல்ட் ரைட்ஸ், அதாவது குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆல் ஓவர் த வேர்ல்ட் there are different policies and rights. Children have certain rights to ensure that every child is treated the same. These are practiced to create a healthy environment for the children to live in. Let us see what Kavya and her father talk about children's rights. அதாவது உலகம் முழுக்குமே எல்லா நாட்டிலையுமே இந்த சைல்டு சேஃப்டி அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொள்கைகள், சட்டங்கள், உரிமைகள் வந்து கொஞ்சம் மாறுபடலாமே தவிர ஆனால் எல்லா குழந்தைகளுமே சரிசமமாக நடத்துறது வந்து இந்த சைல்ட் லைன் வந்து உறுதி செய்து அவங்களுக்கான உரிமைகள், அவங்க வாழ்கிறதுக்கான சூழ்நிலைகள், ரொம்ப ஆரோக்கியமான சூழ்நிலைகள், அதாவது பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்காமல் பாதுகாப்பான சூழ்நிலையில் வந்து குழந்தைகள் வாழ்கிறதுக்கான அந்த சூழ்நிலையெல்லாம் யார் ஏற்படுத்தி கொடுக்குறா அப்படின்னா இந்த சைல்டு ரைட்ஸ், இந்த குழந்தைகள் உரிமைகள் மூலமாக நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சைல்டு ரைட்ஸை பற்றி காவ்யா அப்புறம் அவங்க அப்பா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்பா, டூ சில்ட்ரன்ஸ் ஹேவ் எனி ரைட்ஸ்? அப்பா, குழந்தைங்களுக்கு ஏதாவது உரிமைகள் ஏதாவது இருக்கா நம்மளோட அரசியலமைப்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. Yes, Kavya, all over the world there are many countries which have agreed to make some basic rights for children. Our country is one of them. ஆமாம் காவ்யா, நிச்சயமாக உலகம் முழுக்க பல நாடுகள் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளுக்குன்னு சில அடிப்படை உரிமைகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம நாடும் ஒன்று. நம்ம நாட்டிலும் என்ன இருக்குது, குழந்தைகளுக்கு நிறைய உரிமைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்குறா, ரியலி அப்பா, கேன் யூ டெல் மீ மோர்? உண்மையாவாப்பா, எனக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. அவங்க அப்பா சொல்கிறாங்க பாருங்க, ஷியோர், the 4 major children's rights are, அதாவது நிச்சயமாக சொல்கிறேன், குழந்தைங்க இருக்கக்கூடிய முக்கியமான உரிமைகள் 4 பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, ரைட்ஸ் டு சர்வைவல், உயிர் வாழ்வதற்கான உரிமை, குழந்தைங்க வந்து உயிர் வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது. ரைட் டு டெவலப்மெண்ட், அவங்களோட வளர்ச்சி, படிப்பு, வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வளர்ச்சிக்கான உரிமை இருக்குது. தென் ரைட் டு ப்ரொடெக்ஷன், அவங்களே பாதுகாத்துக்கிறதுக்கான உரிமையும் இருக்குது. தென் ரைட் டு பார்ட்டிசிபேஷன், எல்லா விதமான விஷயங்களையும் பங்கேற்கிறதுக்கான உரிமையும் யாருக்கு இருக்குது, குழந்தைங்களுக்கு இருக்குது. ஸோ மொத்தம் 4 உரிமைகள் என்ன இருக்குது, என்னென்னா ரைட் டு சர்வைவல், ரைட் டு டெவலப்மெண்ட், ரைட் டு ப்ரொடெக்ஷன், ரைட் டு பார்ட்டிசிபேஷன். அவங்க வாழ்றதுக்கான சட்டம், அவங்க வளர்ச்சிக்கான சட்டம், அவங்க பாதுகாப்புக்கான சட்டம், அவங்க பங்கேற்பதற்கான சட்டம், இது எல்லாமே என்ன இருக்குது, அவங்களுக்கு இந்த உரிமைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ரைட் டு சர்வைவல் பற்றி சொல்ல போகிறாங்க. அதாவது அவங்க குழந்தைகள் வந்து உயிர் வாழ்வதற்கான சட்டம் பற்றி உரிமை பற்றி சொல்கிறாங்க. அப்பா, கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் ரைட் டு சர்வைவல்? உயிர் வாழ்றதுக்கான உரிமை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. It is to ensure every child has access to minimum standards of food. இது ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் குறைஞ்சபட்சம் தரமான உணவு வந்து கிடைக்கணும். அதுதான் இதோட பேசிக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உயிர் வாழணும்னா கண்டிப்பாக நமக்கு உணவு தேவை. அப்படி நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் உணவு கூட தரமான உணவாக கிடைக்கணும். அதுதான் இந்த உயிர் வாழ்வதற்கான உரிமைகள்லேயே ரொம்ப முதன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க.
இட் ஹெல்ப்ஸ் இன் ஹெல்தி க்ரோத் ஆஃப் ஆல் சில்ட்ரன்ஸ். அப்படி நம்ம தரமான உணவுகள் எடுத்துக்கும் போது குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 6 அண்ட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 இயர்ஸ். அதாவது 6 வயசுலேருந்து 14 வயசுக்கு உட்பட்ட இந்த குழந்தைகள் வந்து பல்வேறு நிறைய உரிமைகள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் போத் த ஏஜ் groups have different needs for their growth and development. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைலேருந்து 6 வயசு வரைக்கும் தென் 6லேருந்து 14 வயசு வரையும் 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஏன்னா இந்த ரெண்டு பிரிவுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி தானே, இப்போ 1லேருந்து 6 வயசு குழந்தைனா அதோட நீட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும், அதோட தேவைகள் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். தென் 6லேருந்து 14 வயசுன்றப்போ அவங்களோட தேவைகள் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்படி அது மாதிரி அது என்ன பண்ணுறாங்க, 2 பிரிவுகளை பிரித்து அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட வளர்ச்சிக்கு என்ன தேவை, அவங்க முன்னேற்றத்துக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இதை வந்து டிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான், இப்போ 6 வயசு வரைக்கும் குழந்தைங்க வேறு மாதிரி சாப்பிடுவாங்க, 6 வயசுக்கு மேலே பண்ணுவாங்க கொஞ்சம் வேறு மாதிரி சாப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உணவில் கூட என்ன இருக்கும், அந்த 2 வயசு பிரிவினர்களுக்கு என்ன இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. தென் பாருங்கள், வெரி இன்ட்ரெஸ்டிங். வாட் எல்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ரைட் டு சர்வைவல். ஓகே, இப்போ இதை பற்றி சொல்லிட்டீங்க, இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போ வந்து வேறு என்னெல்லாம் இருக்குது இந்த ரைட் டு சர்வைவலில், வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. த வாஷ் ப்ரோக்ராம் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் இட். ஹேவ் யூ ஹியர்ட் ஆஃப் இட்? அதாவது வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், ஒரு திட்டம் வந்து இருக்குது. அதை பற்றி உனக்கு தெரியுமா, நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. வாஷ் வாட் ஹேப்பன்ஸ் இன் தட் ப்ரோக்ராம் அப்பா? வாஷ் அப்படின்னா தெரியாது, இந்த திட்டத்தில் என்னெல்லாம் நடக்கும், இது என்ன செயல்பாடுகள் வந்து அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா பாருங்க. வாஷ் அப்படின்னா வாஷ் ஸ்டாண்ட் ஃபார் வாட்டர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன். வாட்டர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன். வாட்டரில் இருக்க WA, சானிடேஷன் இருக்க S அண்ட் ஹைஜீன், எஸ்ல இருக்க ஹைஜீன் இருக்க H. இந்த மூணும் சேர்ந்து தான் என்னது நமக்கு வாஷ் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து வந்திருக்கு. It means there should be access to clean water for drinking and other needs. இது ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர், வாஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. இது வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியோ இல்லை நம்ம பிற தேவைகளுக்காக பயன்படுத்துகிற தண்ணியோ எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட்டு சுத்தமான தண்ணியாக இருக்கணும். There are many diseases that spread through water. அது ஏன்னா தண்ணீர் மூலமாக என்ன பண்ணுது, நிறைய வியாதிகள் பரவுது. To avoid these, having access to safe water is very important. அதாவது நம்ம வந்து நிச்சயமாக தூய்மை இல்லாத தண்ணியை பயன்படுத்துறதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி எப்படி இருக்கணும், எப்பயுமே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எஸ்அப்பா, ஈவன் மை டீச்சர் டோல்ட் அஸ் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபுட். கரெக்டு தான்ப்பா. ஏன்னா எங்கள் டீச்சர் கூட சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வெரி குட். ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ் ஆஃப் வாஷிங் ஹேண்ட்ஸ் வித் சோப் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அ வாஷ் ப்ரோக்ராம். இந்த வாஷ் ப்ரோக்ராமில் நம்ம வந்து கையில் இருக்க டிசீஸ்லாம் இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், நம்ம சோப் யூஸ் பண்ணி ஹேண்ட்ஸ் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த ப்ரோக்ராமில் ஒரு அவேர்னஸ் பார்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. லாஸ்ட் வீக் ஐ சா முத்து, who is the child of opposite house, getting some drops of medicine. இஸ் திஸ் அ பார்ட் ஆஃப் ரைட் டு சர்வைவல் அப்பா? அதாவது அந்த பொண்ணு சொல்கிறா, நான் போன வாரம் பார்த்தேன், அது நம்ம வீட்டு பக்கத்தில் எதிர் வீட்டில் இருக்க பார்த்தீங்களா முத்து அப்படின்ற பையன், அந்த பையனுக்கு வந்து சில ட்ராப் ஆஃப் மெடிசின்ஸ் வந்து கொடுத்தாங்க, அது கூட வந்து சர்வைவல், ரைட் டு சர்வைவலில் வந்து ஒரு பார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. எஸ் காவ்யா, தட் வாஸ் போலியோ ட்ராப்ஸ். தேர் ஆர் மெனி வேக்சின்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் which are given to children to protect them from certain disease. ஆமாம், அது என்ன, அந்த ட்ராப் ஆஃப் மெடிசன் என்ன அப்படின்னா அது வந்து போலியோ ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வேக்சின்ஸ், அதாவது அவங்க நிறைய தடுப்பூசிகள், நிறைய இந்த மாதிரி மருந்துகள், போலியோ ட்ராப்ஸ் மாதிரி சொட்டு மருந்துகள் தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து சில்ட்ரன்ஸ் வந்து டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, ஸோ நைஸ் அப்பா, ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அடுத்தது பாருங்கள், அடுத்து ரைட் டு டெவலப்மெண்ட் பற்றி பார்த்தோம், ரைட் டு சர்வைவல் பற்றி பார்த்தோம், இப்போ ரைட் டு டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். Every child has the right to go to school and development life skills. Today Vijaya teacher is teaching about right to development. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையும் வந்து கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும், தன்னோட லைஃப் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக க்ரியேட் பண்ணதான் என்னது இந்த ரைட் டு டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த ஆக்ட். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ விஜயா டீச்சர் அப்படின்றவங்க இந்த ரைட் டு டெவலப்மெண்ட் அப்படின்ற இதை பற்றி என்ன பண்ணுறாங்க, டீச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, மித்ரா, do you know that coming to school is your right? Do you know that
நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ ஃப்ரம் கெட்டிங் அட்மிஷன் இன் அ கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ அவங்க டீச்சர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மித்ரா இப்போ வந்து நீ ஸ்கூலுக்கு வர்றது வந்து உன்னோட உரிமை, உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நீ வந்து சேர்றது வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றதையும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? மித்ரா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, ரியலி நியர் மை ஹவுஸ் ஐ see some children's not going to school. நிஜமாவா டீச்சர் அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. எஸ் யூ கேன் see, but all children below 14 years have the right to go to school. The government is responsible to providing free education to all. இருக்கலாம், சப்போஸ் உன் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி நீ ஸ்கூல் போகாத பசங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் 14 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாத்துக்குமே வந்து என்னது கட்டாயம் கல்வி வந்து பயிலணும் அப்படின்றது அந்த குழந்தைகளோட உரிமை. அதுவும் இலவச கல்வி வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இஸ் இட் ஸோ? ஐ வில் கன்வே திஸ் டு தேர் பேரண்ட்ஸ், மேபி ஐ கேன் பிரிங் தெம் டு ஸ்கூல் டுமாரோ. அந்த பொண்ணு சொல்கிறான், ஓ அப்படியா டீச்சர், நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், அந்த குழந்தைகளோட பெற்றோர்களை சந்தித்து அவங்ககிட்ட இந்த விஷயங்கள்லாம் நான் எடுத்து சொல்லி அவங்களையும் நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க டீச்சர் சொல்கிறாங்க, தட்ஸ் கிரேட் மித்ரா, ரொம்ப நல்லது மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் வந்து சொல்லுவாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைட் டு டெவலப்மெண்ட்டில் ஒவ்வொரு குழந்தையும், அதாவது 14 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் தன்னோட கல்வியையும் தன்னோட லைஃப் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணுறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. இப்போ ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் போனால் நம்ம யாரையோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி, நம்ம பேரண்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி அவங்க நம்ம ஃபீஸ் பே பண்ணணும், அவங்கள நம்ம கஷ்டப்படுத்துகிறோம், அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க இருந்தால். ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 14 வயசுக்குட்பட்ட எல்லா குழந்தைங்களுக்குமே என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எஜுகேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. வந்து ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து யாருக்கும் வராது. ஸோ 14 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாக எஜுகேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகிறத யாருமே அவாய்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்கள், சைல்டு லேபர். இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர்கள் பற்றி பார்க்க போகிறோம். வாட் டு யூ see in this picture? நீங்கள் இந்த படத்தில் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்க, சில்ட்ரன்ஸ் ஆர் இன்வால்விங் இன் டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அந்த பொண்ணு பதில் சொல்கிறா, வந்து குழந்தைகள் வந்து பல்வேறு இடங்களில் வேறு வேறு வேலைகள் செஞ்சுட்டு இருக்க அந்த இதை தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. திஸ் இஸ் கால் சைல்ட் லேபர். அதாவது என்ன சொல்கிறாங்க, குழந்தை தொழிலாளர்கள்னு இவங்களை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இல்லீகல் டு ஃபோர்ஸ் சில்ட்ரன்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 14 டு ஒர்க். அதாவது 14 வயசுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி வேலை செய்ய வைக்கிறது வந்து ஒரு சட்டவிரோதமான ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் சொல்கிறாங்க. ரியலி வாட் ஷுட் வி டூ இஃப் வி see children work as child labor around us? அப்படியா டீச்சர், சப்போஸ் நான் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து வேலை செய்கிறத நான் பார்த்தா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு கேட்குறா. அவங்க டீச்சர் சொல்கிறாங்க, கால் த சைல்ட் லைன் நம்பர் 1098 1098 அண்ட் இன்ஃபார்ம் சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த மாதிரி குழந்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு, அதாவது 109 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, ஓகே டீச்சர், கேன் ஐ கால் திஸ் நம்பர் அட் எனி டைம், ஹவு மச் டஸ் இட் காஸ்ட்? அதாவது சப்போஸ் நான் அந்த மாதிரி யாரையோ பார்க்குறேன், நான் வந்து ஒருத்தவங்களை நான் வந்து எந்த டைமில் வந்து நான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணணும், அப்படி நான் கால் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாகும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. யூ கேன் கால் அட் எனி டைம் அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதாவது நீ வந்து எந்த டைமில் வேணால் அந்த மாதிரி கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அந்த காலுக்கு வந்து என்னது பணம் கொடுக்க தேவையில்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அந்த கால் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. If you see a child labor, take him or her first. அதாவது இந்த மாதிரி நீங்கள் குழந்தை தொழிலாளர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், போய் பேச்சு கொடுக்கணும். If they are forced to do the job, you can call the number and inform, they will come and help the children. அதாவது சப்போஸ் நம்ம நிறைய குழந்தைகளை பார்த்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட போய் ஃபஸ்ட்டு வந்து பேச்சு கொடுக்கணும். அவங்களை யாராவது ஃபோர்ஸ் பண்ணி இந்த வேலையை செய்ய வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம வந்து அந்த ஹெல்ப் லைனுக்கு வந்து கால் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுறதுனா எப்படி, அவங்க வேலையில் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையிலேருந்து அவங்கள மீட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கள மறுவாழ்வு கொடுப்பாங்க. அப்படின்னா சிறப்பு பள்ளிகள், இது வந்து சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம், சிறப்பு பள்ளிகள் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கூல்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த ஸ்கூலில் சேர்த்தவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்க வைப்பாங்க. அடுத்தது பாருங்கள், ரைட் டு ப்ரொடெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். சில்ட்ரன் ஹேவ் த ரைட் டு ப்ரொடெக்டட் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் செட் லாஸ் ஃபார் த சேம். Raman and Kavita's mother is talking to them.
about their right to protect themselves. Let us hear this conversation. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா சூழ்நிலைகளையுமே வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் யாருன்னா குழந்தைகள். அவங்களுக்கான சில உரிமைகள், அந்த பாதுகாப்பு உரிமைகளை பற்றி தான் பார்க்க போறோம். நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைகளோட பாதுகாப்பு உரிமைக்காக நிறைய சட்டங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ ராமன் அப்புறம் கவிதா அப்படின்ற அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து 2 தாய்களும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத பத்தி கேட்கலாம். Can you tell me what are the different parts of the body that one you should touch? அதாவது அவங்க அம்மா கேட்குறாங்க, உங்களோட உடம்புல யாரும் தொடக்கூடாத பகுதிகள்லாம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா, சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, லிப்ஸ், செஸ்ட் அண்ட் பிட்வீன் த லெக்ஸ். இந்த பார்ட்ஸில் என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்க தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. எஸ், டு whom will you say if someone touches you in these parts? சப்போஸ் அந்த மாதிரி பிளேசஸில் உங்களை யாராவது டச் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. we will tell to an elder we trust like you. அதாவது நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி யாராவது செஞ்சாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க. will you be scared if someone touches you in any of all these parts or any other part and make you feel uncomfortable? உங்களோட அந்த பகுதிகளை வந்து யாராவது உங்களை தொட்டா நீங்கள் பயப்படுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. நோ அம்மா, ஐ வில் நாட் பி ஸ்கேர்ட். உடனே அந்த பையன் என்ன சொல்கிறா, இல்லைம்மா நிச்சயமாக என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த பையன் என்ன சொன்னாங்க, எஸ் ஐ வில் ஷவுட் அட் த டாப் ஆஃப் மை வாய்ஸ் ஃபார் ஹெல்ப். பண்ணி அந்த பையன் என்ன சொல்கிறேன், நானும் பயப்பட மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட நல்லா கத்தி நான் என்ன பண்ணுவேன், பக்கத்தில் ஹெல்ப்புக்கு நான் வந்து ஆளை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். தேர் ஆர் லாஸ் டு பனிஷ் பீப்புள் ஹூ டச் சில்ட்ரன்ஸ் improperly. All you need to do is keep on eye out of the danger and be confident. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி தப்பான விஷயங்களை குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரி தப்பான விஷயங்களை செய்கிறவங்களுக்கு தண்டிக்கிறதுக்காகவே நிறைய சட்டங்கள் வந்து நமக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆபத்துலேருந்து விலகி நம்ம என்ன பண்ணணும், நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆர் தேர் எனி அதர் ரூல்ஸ் டு ப்ரொடெக்ட் அஸ்? அப்படின்னா எங்களை பாதுகாக்கிறதுக்கு இன்னும் வேறு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. எஸ், there is another rule. No person should hit or harm children. It is wrong to hit children as it affect their well-being. உடனே பொண்ணு என்ன கேட்டால், இந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு வேறு ஏதாவது சட்டங்கள் வந்து இருக்குதான்னு கேட்டால் பார்த்தீங்களா, அது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நிச்சயமாக இருக்குது. குழந்தைங்களை வந்து தாக்குறதோ அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த செயலையுமே செய்கிறதுமே என்னது சட்டப்படி குற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அந்த பையன் கேட்குறான், உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பாருங்கள், எஸ், ஆல் எல்டர்ஸ் ஷுட் ஹெல்ப் டு கிரியேட் a safe environment for the children to live. ஆமாம் நிச்சயமாக என்ன பண்ணணும், பெரியவர்கள் எல்லாருமே குழந்தைகள் வந்து பாதுகாப்பாக வாழக்கூடிய அந்த சூழ்நிலை தான் உருவாக்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அடுத்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைட் டு பார்ட்டிசிபேட் பற்றி கொடுத்துருக்காங்க. பார்ட்டிசிபேட்னா பங்கேற்றல் உரிமைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. Children have the right to participate in matters related to them. குழந்தைகள் வந்து அவங்களுக்கு தொடர்பான எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே பங்கேற்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, உரிமை இருக்குது. திஸ் இன்க்ளூட்ஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், கிவிங் சஜஷன்ஸ் அண்ட் மேக் டிசிஷன்ஸ் இன் தீஸ் திங்ஸ் தட் அஃபெக்ட் தெம். லெட் அஸ் லிசன் டு த டிஸ்கஷன் இன் வாணி டீச்சர்ஸ் கிளாஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கிறதோ, அதில் கேள்வி கேட்குறதோ, கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறதோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே செய்கிறதுக்கு என்ன அதன் மூலமாக கிடைக்கிற கன்க்ளூஷனில் அவங்க முடிவெடுக்கிறதுக்கோ எல்லா உரிமைகளுமே யார் இருக்குது, இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த உரிமை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இந்த ரைட்ஸ் டு பார்ட்டிசிபேட் பற்றி யார் கிளாஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னா, வாணி டீச்சர் அப்படின்றவங்க அவங்க கிளாஸில் பேச போகிறாங்க. அதை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். பாருங்கள், அவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு பி ரினோவேட்டட். We need your suggestions to improve the school. Call you all, discuss and make a list. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் என்ன பண்ண போகிறோம், நம்ம புதுப்பிக்க போகிறோம், ரெனோவேஷன் பண்ண போகிறோம். நம்ம ஸ்கூலில் இன்னும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து மேம்படுத்தலாம், இந்தந்த விஷயங்கள் நீங்கள் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும் பார்த்தீங்களா. உங்களோட கருத்துக்களை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு லிஸ்ட் பண்ணி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் கேட்குறாங்க. உடனே பசங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா, பசங்க சேர்ந்து அந்த லிஸ்ட்டை வந்து தயார் பண்ணுறாங்க. We have the following suggestions for the school. பசங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ஸ்கூல் இதெல்லாம் வேணும்னு நாங்கள் வந்து பரிந்துரை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க. அதில் பாருங்கள், our school should have toilets at every floor. நம்ம ஸ்கூலில் இருக்க எல்லா ஃப்ளோர்ஸ்லையுமே, இப்போ
பில்டிங்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா ஃப்ளோர்ஸ்லையுமே என்ன வேணும், எங்களுக்கு வந்து டாய்லெட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எழுதியிருக்காங்க. தென் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி ஃபார் எவ்ரி 4 கிளாஸ் ரூம், அதாவது ஒவ்வொரு 4 கிளாஸ் ரூமுக்கும் ஒரு குடிநீர் வசதி வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் த ஸ்போர்ட்ஸ் ரூம் நீட் மோர் கேரம் போர்ட்ஸ், செஸ் போர்ட்ஸ், பால்ஸ் அண்ட் பேட்மிண்டன் ராக்கெட்ஸ் ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் ப்ளே. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும், நிறைய கேரம் போர்ட்ஸ் அண்ட் செஸ் போர்ட்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் பால்ஸு, பேட்மிண்டன் ராக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் எல்லாருமே எங்களால் சேர்ந்து விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எழுதி கொடுத்துருக்காங்க. அதை வந்து டீச்சர் வாங்கி படிக்கிறாங்க. படிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, வண்டர்ஃபுல் ஐடியா, ஐ வில் சென்ட் திஸ் டு த ஹெட் மிஸ்ட்ரஸ். ரொம்ப நல்ல யோசனை சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். நிச்சயமாக என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் வந்து நம்ம ஹெட் மிஸ்ட்ரஸ் கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. தேங்க்யூ டீச்சர். உடனே பசங்க என்ன சொல்கிறாங்க, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. It was great for all of you to participate. Each one of you has the right to express and share your opinion. நீங்க என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்துல வந்து சேர்ந்து கலந்துரையாடுறதுக்கோ உங்களை கருத்துக்களை வந்து சொல்கிறதுக்கோ உங்களுக்கு எல்லா உரிமைகளுமே இருக்குது. அதை நீங்கள் வந்து சிறப்பாகவே செஞ்சுருக்கீங்க. இதெல்லாமே என்னது, உங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் வந்து சொல்கிறாங்க. அடுத்து டூ யூ பாருங்கள், சில்ட்ரன் ஹேவ் த ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் டிஸ்கஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் ரிலேட்டட் டு தம். அதாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் அதை வந்து முடிவெடுக்கிறதுக்கும் யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் வந்து மொத்தம் 4 ரைட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். என்னென்ன ரைட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரைட்ஸ் டு சர்வைவல் பார்த்தோம், தென் ரைட்ஸ் டு டெவலப்மெண்ட், ரைட் டு ப்ரொடெக்ஷன் அண்ட் ரைட் டு பார்ட்டிசிபேஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, அதோட இந்த கிளாஸ் முடிஞ்சுது. இதோட ஒர்க் புக் எக்ஸசைஸ் தான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.